வணக்கம். நியர்லி ஒரு 85 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல். லோயர் வீக் வந்து ரொம்ப லாங்காக ஃபார்ம் ஆயிருக்கு. நேத்தியோட லோ உடைச்சிருந்தது. பட் இருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்மால் ரெக்கவரி. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த நிஃப்டி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓவரால் இன்னியோட மார்க்கெட்டில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் ட்ரைனிங் செஷன் இருக்குது சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி நான் நேத்தியோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 2 நாள், அதாவது புதன் அண்ட் வியாழன், இந்த 2 நாளுமே மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா கேஷோட க்ளோசிங் தான். ஸோ அப்போது இன்றைக்கி அங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனால் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, ஐடி செக்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆனது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவ். கோஃபோர்ஜ் வந்து இன்றைக்கி ஐடி செக்டாரில் லீட் பண்ணியிருக்கு. எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி ஓப்பனிங்கில் ஒரு 3-4% பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. இதை தவிர ஸ்டாக் செலக்டிவாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் இன்வெஸ்டர் சைட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது இன்னொரு காரணம். ஸோ இந்த கேஷோட க்ளோசிங் நேத்தி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் இருந்தது. இன்னைக்கு ஒரு ஸ்மால் அப்சைட் மொமெண்டம், கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் கேஷ் க்ளோசிங்கில் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியர்லி ஒரு 60 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல். ஸோ ஓவரால் மார்க்கெட் பெரிய டேமேஜ் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50லேருந்து பார்க்கலாம். 50 ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 20 ஸ்டாக் கிட்ட நியர்லி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், எஸ்சிஎல், விப்ரோ கிட்டத்தட்ட 5 ஸ்டாக் இன்னைக்கு கெய்னரில் வந்து லீட் பண்ணியிருக்கு. இதை தாண்டி பஜாஜ் ஆட்டோ ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு பக்கம், இன்னொன்று நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 நியூஸு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கம்பெனி நியூஸில் பெரிய பிரச்சனை நேற்று இருந்தது. கிட்டத்தட்ட 2% மேலே ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று ஃபால் ஆயிருந்தது. நான் போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன், எதனால் இறங்கியிருந்தது. ஏன்னா நேற்று மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கும் பேங்க் நிஃப்டி அதிகமாக இறங்கினதுக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு காரணம். பட் இன்னைக்கு அங்கேருந்து ஒரு ரெக்கவரி நியர்லி 1% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. அதே போல் நேற்று ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு, ஏன்னா ஹிண்டால்கோ நேற்று அதிகமாக ஃபால் ஆச்சு மெட்டலில், இன்னைக்கு நியர்லி 1% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இன்னைக்கு. இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் டாப் லூசர் அப்படின்னா பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லை, 1-2% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஆனால் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று நெகட்டிவாக இருந்தது, ஐசிஐசிஐ கோட்டக் நேற்று பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி இது அப்படியே ஆப்போசிட்டாக டர்ன் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பாசிட்டிவாக டர்ன் ஆனாலும் ஐசிஐசிஐ இன்றைக்கி நிஃப்டியில் டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், எஃப்எம்சிஜி ஸ்டாக்கில் ஐடிசி இன்றைக்கி நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் லூசர், மோர் தென் 1% கிட்ட இறங்கியிருக்கு. இது தவிர செக்டார் பக்கம் வரும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ப்ராட் மார்க்கெட்டில் அப் சைடும் இல்லை, டவுன் சைடும் இல்லை. ஒரு 0.2-0.3%, அது முக்கியமாக மிட் அண்ட் ஸ்மாலில் பெரிய அளவுக்கு அட்ராக்ஷன் இன்றைக்கி இல்லை. ஸ்டாக் செலக்டிவாக மட்டும்தான் இன்றைக்கி இருந்தது. இல்லை செக்டார் பக்கம் வரும்போது ஒரு சோலோ பர்ஃபார்மர் அப்படின்னா அது ஐடி சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி 3.5% கிட்ட ஐடி செக்டார் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தவிர ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ், மெட்டல் வந்து நியர்லி ஒரு 0.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் எஃப்எம்சிஜி வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லைனாலும் நியர்லி ஒரு 0.5% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. கன்சூமர் டியூரபிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, 0.5%. அதுக்கு முக்கியமான ரீசன் வேர்ல்பூல் நேற்று நியர்லி 7-8% இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஸ்டாக்ல இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நியர்லி 3% கிட்ட இறங்கியிருக்கு. நேற்று இன்க்ரீஸ் ஆன கல்யாண் ஜுவல்லர்ஸ் 3-4% பாசிட்டிவாக இருந்தது, இன்றைக்கி 2% கிட்ட இறங்கியிருக்கு. கிராம்ப்டன், ஹேவல்ஸ், ஒயர் கேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி வீக்னஸ் இருந்தது. மிட் கேப்பில் பார்க்கும்போது கோஃபோர்ஜ் தான், ஏன்னா ஐடி செக்டார் வந்து நிஃப்டியில் மட்டும் இல்லை மிட் கேப்லேயும் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு செக்டார். மிட் கேப்பில் கோஃபோர்ஜ் 6%, பர்சிஸ்டன்ட் நியர்லி 4%, கேபிஐடி டெக்னாலஜி 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தவிர மெட்டலில் பார்த்தீங்கன்னா செயில் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தொடர்ந்து வால்யூம், ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 3% மேலே பாசிட்டிவாக இருக்குது. இன்னொரு பக்கம் மிட் கேப்பில் அதிகமாக இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸில் பிடிஎல் இன்னைக்கு டாப் லூசர், நியர்லி 3% கிட்ட. டிஃபென்ஸ் செக்டாரில் இன்றைக்கி ஒரு பெரிய வாலட்டிலிட்டி, அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு. என்ன காரணம்? கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்ன்றது நான் அடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். க்ரோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி நேற்று ஒரு லார்ஜ் பிளாக் டீல் ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கி இந்த ஸ்டாக் நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு.
இப்போ ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது ஏதர் எனர்ஜி ஆக்சுவலாக எஃப்ஒண்டோவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இன்னைக்கு 9% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது, மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி, ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு லார்ஜ் பிளாக் டீல் ஏதர் எனர்ஜியில் நடந்திருக்கு. 8% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். டாடா டெக்னாலஜி 4% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் அகைன் ஒரு கம்பெனி நியூஸ், அது என்னன்றது நான் ஷேர் பண்ணுறேன். ஐஏஎஃப்எல், கேம்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தது. மெட்டலில் 15 ஸ்டாக்ல 10 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். இதில் செயில், ஏபிஎல் அப்போலோ, வேதாந்தா, இந்துஸ்தான் சிங்க், நால்கோ, அதாவது அலுமினியம், சில்வர் பேஸ்டு மெட்டல்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. இதில் ஐடி செக்டாரில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ், எந்த ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவ் இல்லை. முக்கியமாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸில் அதிகமான பையிங் வந்தது லார்ஜ் கேப்பை விட கம்பேர் பண்ணும்போது. ஃபார்மா சைடில் 20 ஸ்டாக்ல 15 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். கிளன்மார்க், டிவிஸ் லேப் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் லீட் பண்ணியிருக்கு, நியர்லி 2% கிட்ட. எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா 15 ஸ்டாக்ல 11 ஸ்டாக் இன்னைக்கு வீக்காக இருந்தது. ஒன்லி 4 கம்பெனிஸ் மட்டும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும். கன்சூமர் டியூரபிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 ஸ்டாக் தான் பாசிட்டிவ், 10 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் அதிகமாக ஃபால் ஆனது அகைன் வேர்ல்பூல், அதே போல் கல்யாண் ஜுவல்லர்ஸ், கிராம்டன், இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாக இருந்தது. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த லைவ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் கவர்மெண்ட் ஒரு புது ரூல், ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூஸ் தான் இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் வாலட்டிலிட்டி அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது தேஜஸ் நெட்வொர்க், அவங்க டிசிஎஸ்லேருந்து நியர்லி ஒரு 1500 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணது, கிட்டத்தட்ட 8% இந்த ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு கவனிக்கிறதுக்கு வாரி எனர்ஜி பார்க்கலாம். ஏன்னா 700 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டிஃபென்ஸ் செக்டாரை பற்றி பார்க்கலாம். ஓஜிஎல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு நியூ எஸ்ஓபி கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எலிஜிபிள் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிற டிஃபென்ஸ் ப்ராடக்ட்க்கு நம்ம ஒவ்வொரு முறையும் அப்ரூவல் வாங்க தேவையில்லை, ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸை கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டாரை நம்ம எந்தெந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணோம்னா HAL, BEL, BDL, டேட்டா பேட்டர்ன்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், பாரஸ் டிஃபென்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். வாரி எனர்ஜி நாளையோட ட்ரேடிங் இன்னைக்கான பெரிய மூவ்மெண்ட் இல்லை இந்த ஸ்டாக்ல. அதே போல் ஆக்மி சோலார் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ரெண்டாவது டிஃபென்ஸ் செக்டாருக்கு அடுத்ததா ட்ராயோட டேட்டா டெலிகாம் செக்டார். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வோடஃபோன் ஐடியா மட்டும் கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு, நியர்லி 2% கிட்ட. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தொடர்ந்து கண்டினியூஸாக வோடஃபோன் ஐடியா இன்க்ரீஸ் ஆகிருந்தது. மேபி ப்ரோக்கரேஜோட அப்டேட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார்மா செக்டாருக்கான ஒரு சில முக்கியமான ப்ரிப் ஸ்கீம் அப்படின்றது ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றின டீட்டெயில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் குரூப்லையும். சுகர் செக்டார் தான் கடந்த வாரத்துலேருந்து நியூஸில் வந்து தினமும் வந்துட்டு இருக்கிற ஒரு செக்டார். இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா சுகர் ப்ரைஸஸ் வந்து நியர்லி குளோபல் மார்க்கெட்டில் சுகர் ப்ரைஸ் 20% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேபி இது சுகர் செக்டாருக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி சுகர் டிமாண்டை குறைக்கிறதுக்கும் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் தொடர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மேபி சுகர் ஸ்டாக்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நியூஸை பொறுத்து தான் அதோட மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. போர்த்தீஸ் ஹெல்த் கேரில் IHH அப்படின்ற கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேக் ஹோல்டிங்கை போர்த்தீஸ் ஹெல்த் கேரோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு போர்த்தீஸ் நம்ம கவனிக்கலாம். GSTயோட டிமாண்ட் நோட்டீஸ் RBL பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, நியர்லி ஒரு 104 கோடி ரூபா அளவுக்கு. இது RBLக்கு இது ஒரு நெகட்டிவ். இதை தாண்டி ஆட்டோ செக்டாரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு இதெல்லாமே இன்னைக்கு நியூஸ் இருந்தது. இதில் பஜாஜ் ஆட்டோ மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு CLSAவோட அப்டேட் ஒரு முக்கியமான காரணம். டிவிஎஸ் மோட்டார் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி அப் டு 4% வரைக்கும் இறங்கியிருந்தது. நான் அதை என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஏன் டிவிஎஸ் மோட்டார் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத. மேபி நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நியர்லி ஒரு 1 to 2% டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நியூஸ் இம்பேக்ட் தொடர்ந்து நாளையோட ட்ரேடிங் செஷனில் ப்ரோக்கரேஜோட அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் என்னென்ன ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். NVIDIAவோட ரிசல்ட் அமெரிக்காவில் நேற்று வந்தது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ், அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆச்சு. பட் இதோட இம்பேக்ட் ஐடி செக்டாரில் நமக்கு இன்னைக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிறது.
வேல்யூவேஷன் வைஸ் ஐடி செக்டார் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது. இது எல்லாமே இன்னைக்கு பையிங் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். வேற எதுவும் ரொம்ப தனிப்பட்ட காரணம் எதுவும் இல்லை ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தொடர்ந்து இறங்கிட்டு வரதுனால இப்போ ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக யூஎஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் தொடர்ந்து சர்வைவ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏன்னா இப்போது நேற்று வந்து கிட்டத்தட்ட 6 பிளாக் டீல் ட்ரேட் ஆச்சு, பெரிய லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 3 கம்பெனி லார்ஜ் பிளாக் டீல் ட்ரேட் ஆயிருக்கு. கேப்ரி குளோபல் நியர்லி 1 கோடி ஷேர்ஸ், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபா அளவுக்கு. ஏதர் எனர்ஜி 1700 கோடி ரூபாய்க்கு மேலே அதோட வேல்யூ. லென்ஸ்கார்ட் நியர்லி 1800 கோடி ரூபாய்க்கு மேலே அதோட வேல்யூ. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் செல் பண்ணியிருக்கிறாங்கன்ற டேட்டா மேபி நமக்கு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் என்எஸ்சிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஃபார்மாவில் மோர்பன் லேப் 25 வருஷத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. வால்யூம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி ரொம்ப அதை பற்றின கான்சன்ட்ரேஷன் ட்ரேடர் சைடில் அதிகமாக இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் $81,000 கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கிரிப்டோ கரன்சி பக்கம் டர்ன் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியுது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு. ஸோ கோல்டு, சில்வர், இப்போ கிரிப்டோ கரன்சி, க்ரூட் ஆயில் இந்த வாலட்டிலிட்டி இப்போ அதிகமாக இருக்கிறது. மேபி ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து ஃபோக்கஸ் வந்து இன்வெஸ்டர் சைடில் கமாடிட்டிலையும் கிரிப்டோலையும் டர்ன் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ அடுத்து வர ட்ரேடிங் செஷனில் முக்கியமாக அடுத்த வாரம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னா இன்னைக்கு நைட் அமெரிக்காவில் ஃபெடரலோட சேர்மன் கமெண்ட் இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா இருக்கு. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட்டில் வரும். ஸோ இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரூட் ஆயில் தொடர்ந்து இறங்கிட்டு வருது. மேபி இன்னைக்கும் கொஞ்சம் வீக் ஆச்சு அப்படின்னா நம்ம மண்டே வந்து பாரத் பெட்ரோலியம், ஐஓசி, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். டிஃபென்ஸ் செக்டார், ஐடி செக்டார், மெட்டல், ஃபார்மா இந்த 4 செக்டார் நம்ம மண்டே மார்க்கெட்டுக்கு கவனிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை காலையில் ட்ரைனிங் செஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. தாம்பரத்தில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ செஷன் இருக்குது காலையில் 10 மணிக்கு. மேபி மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.